சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்: இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தயிர் 1/4 கப், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். பட்டை 1, ஏலக்காய் 3, ஜீரகம் 1 டீஸ்பூன், பிரியாணி லீஃப், கிராம்பு 3, பாஸ்மதி அரிசி 2 கப், தண்ணி 5 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணிக்கு, 1 டீஸ்பூன் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு, எண்ணெய் 1/4 கப், பெரிய வெங்காயம் 3லேருந்து 4, தக்காளி 3, புதினா கொத்தமல்லி ரொம்ப பொடுசாக நறுக்குனது 1 கப், பச்சை மிளகாய் 4லேருந்து 5, பட்டை பிரியாணி இலை பெரிய சைஸ் 1, ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 5, ஸ்டார் பூ 1, கல்பாசி கொஞ்சம், கிராம்பு 3, 2 டேபிள் ஸ்பூன் பாலில் 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூவை கலந்து வச்சுக்கோங்க. ஃப்ரைடு ஆனியன் 1 கப். முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாச்சும் வச்சுக்கோங்க. அடுத்தது அரிசியை நல்லா அலசி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கொதித்த தண்ணியில் ரைஸ் குக் பண்ணுறதுக்காக வச்சுருந்த மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் கலந்துட்டு பாத்திரத்தை மூடி அரிசியை நல்லா வேக விடுங்க. அரிசி வந்துட்டு ஒரு 75% வெந்திருக்கணும். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கிற சமயத்தில் அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்காக வச்சுருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. அதோட வாசம் வர வரைக்கும் நல்லா அதில் வறுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூட அப்பப்போ வதக்கி விட்டுக்கலாம். கண்டினியூஸாக வதக்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கண்டினியூஸாக வதக்கிட்டே இருங்க. இது நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போதே நமக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு விட்டிங்கன்னா அதுவே நல்லா குழஞ்சி வரும். நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து மசாலா கூட நல்லா சேர்ந்து வரணும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர்னதுக்கு அப்புறமா நம்ம பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தழையை அதில் சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப வேணான்னா பச்சை மிளகாவை உடைக்காமல் போடுங்க. உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை கம்மியாக கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா மூடி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. சிக்கன் வந்து அதுவே தண்ணி விட்டு அதில் நல்லா வேகும். நம்ம எதுவும் தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்து வந்துடுச்சு. இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற சாதத்தை வந்து அது மேலே அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும்.
ஃபஸ்ட்டு ஒரு பாதி சாதத்தை வந்துட்டு இது மேலே அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே நெய் 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. இது மேலே நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூ பாலை பாதி ஊற்றிக்கோங்க. கலர் வந்துட்டு அங்கங்கே இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒயிட்டு எல்லோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு நமக்கு ரைஸ் கிடைக்கும். அதனால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது மேலே நம்ம பேலன்ஸ் இருந்த ரைஸை வந்துட்டு ஒரு லேயராக போட்டுடுங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா ரைஸையுமே இது மேலே போட்டுடலாம். நம்ம ரைஸ் வந்துட்டு உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப கலரிட வேணாம், அப்படியே மேலாப்பில் நம்ம போட்டால் போதும். இப்போ நம்ம மீதம் இருக்கிற நெய், அதுக்கப்புறம் குங்குமப்பூ பால் எல்லாத்தையுமே இது மேலே ஊற்றிக்கலாம். நம்ம நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற சாஃப்ரான் மில்கில் ஒரு ட்ராப் ஆரஞ்சு ஃபுட் கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது மேலே ஊற்றிக்கலாம். ஸோ அது வந்து பிரியாணியை இன்னும் கலர்ஃபுல்லாக காமிக்கும். இது மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியனு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, இது ரெண்டுத்தையும் இது மேலே வந்துட்டு அப்படியே லேயராக போட்டு விடுங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா சப்பாத்தி மாவை வச்சு இதை நல்லா மூடி சீல் பண்ணணும். நான் வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை மூட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு அலுமினியம் ஃபாயிலால் இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அதுலேருந்து ஏர் போகாமல் நல்லா தம் போட முடியும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் லிட் கூட வச்சு அதோட கார்னர்ஸை சப்பாத்தி மாவை வச்சு சீல் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு அடியில் வந்துட்டு நான் தோசைக்கல் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு 10 நிமிஷம் தம் போட போகிறோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இது இன்னொரு ஒரு 10 நிமிஷம் மூடியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது கீழே இருக்க மசாலாவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அரிசி உடஞ்சிடாமல் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்க மசாலா, மேலே இருக்கிற ஃப்ரைட் ஆனியன் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை நம்ம பாயில்டு எக் அதுக்கப்புறம் ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.